கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம்முடைய நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119, 165 நான் வாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் படித்து அதில் தியானம் பண்ணி அதன் மேல் பிரியமாய் இருப்போமானால், அதை நேசித்தோமானால், நம்முடைய வாழ்க்கையிலே இடறல் பண்ணுகிறவர்கள் வருவதில்லை. நாமும் மற்றவர்களுக்கு இடறல்கள் செய்பவர்களாக இருப்பதில்லை. அந்த இடறல் வந்து ஒரு மனிதனை முற்றிலுமாக அழித்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை நாம் வேத வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 18, 6, 7, 8 வசனங்களிலே இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சீஷரிடத்தில் இயேசுவிடத்தில் அவருடைய சீஷர்கள் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். எங்களில் யார் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு சிறிய பிள்ளையை நிறுத்தி, இந்த சிறிய பிள்ளையை போல நீங்கள் இல்லாவிட்டால், அந்த சிறிய பிள்ளை போல நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள் அப்படி சொல்லிவிட்டு, இந்த சிறு பிள்ளைக்கு எவன் அந்த என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியவரில் ஒருவருக்கு நீங்கள் இடறல் உண்டாக்குவீர்களானால் உங்களை சமுத்திரத்தில் தள்ளி, ஒரு பெரிய கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளுவது, அமிழ்த்துவது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இடறல் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு கொடியது. இடறல் செய்கிறவன் சமுத்திரத்திலே எந்திர கல்லை அவன் கழுத்திலே கட்டி தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பின்பு அவர் சொல்லுகிறார், இடறல் வருவது உலகத்திற்கு அவசியம்தான், ஆனால் யார் மூலமாக அந்த இடறல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதன் பின்பாக அவர் சொல்லுகிறார், உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து விடு. நீ 2 கையுடையவனாக அல்லது 2 காலுடையவனாக எரி நரகத்திலே தள்ளுவதை பார்க்கிலும் நீ சப்பானியாய் ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம் என்று சொல்லுகிறார். உன் கண் இடறல் உண்டாக்கினால் அது பிடுங்கி எரிஞ்சிரு. நீ 2 கண் உடையவனாய் அக்னிக்குள் எரி நரகத்திற்குள் செல்வதை பார்க்கிலும் ஒரு கண்ணுடையவனாய் பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கு செல்வது நலம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் அநேக வேளைகளிலே உலகத்திலே எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்று எண்ணுகிறோம். 10 கற்பனைகளின் நிறைவேற்றி நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று எண்ணுகிறோம். பலவிதமான பெரிய பாவங்களை செய்தால் தான் பாவம் என்று சொல்லி எண்ணுகிறோம். இல்லை இல்லை பிரியமானவர்களே, சின்ன ஒரு இடறல் உண்டாக்கி அந்த சின்ன விசுவாசத்தை கெடுத்து போட்டோமானால் அதுதான் பெரிய பாவம் என்று இயேசு சொல்லுகிறார். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே விதமாய் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன்.
ரோமர் 7:23 மறுபடியும் அவர் சொல்கிறார், ஆயின் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது என்று சொல்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், அவர் தேவனை சந்தித்த பின்பு சொல்லுகிறார், என் மனதி பிரமாணத்திற்கு எதிராக ஒரு பிரமாணம் என்னுக்குள் இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், தீமையை செய்கிறேன். என் அவயங்களில் இருக்கிற பாவ பிரமாணம் அப்படி செய்ய வைக்கிறது என்று சொல்லி. இடரலும் அப்படித்தான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து விடு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அவயங்கள் நீதியின் அவயங்களாக இருக்க வேண்டும். இந்த அவயங்களை பற்றி சொல்லுவோமே, நான் சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு நேரம் இருக்காது. ஆகவே உங்களுடைய கண்கள் அதை சோதித்தறியட்டும், உங்களுடைய கைகள் அதை சோதித்தறியட்டும், உங்களுடைய கால்கள் அதை சோதித்தறியட்டும். உங்கள் அவயங்களினால் எத்தனை பேருக்கு இடரல் உண்டாக்கினீர்கள் என்று நீங்களே சோதித்து பாருங்கள். சின்ன ஒரு விசுவாசிக்கு, சின்ன ஒரு மனிதனுக்கு இடரல் உண்டாக்கினாலும் உங்களுக்கு ஐயோ என்று வேதத்திலே இயேசு சொல்லுகிறார். முக்கியமாய் பாருங்கள் பிரியமானவர்களே, குடும்பங்களிலே இந்த இடரல்கள் அதிகம் இருப்பது உண்டு. இந்த இடரல்கள் எப்படி வருகிறது என்று சொன்னால், முக்கியமாய் வருவதற்கு ஒரு காரணத்தை நாம் பார்க்கலாம். எபேசியர் 6:12 விதமாக அங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. யாரோடு போராட்டம்? மாம்சத்தோடு, இரத்தத்தோடு, துரைத்தனத்தின் ஆவியோடு. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு அந்த துரைத்தனத்தின் ஆவி இருக்குமானால் அவன் மூலமாக இடரல்கள் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் அதை பார்க்கலாம். எனக்கு ஒரு அறிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்திலே 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளை தன்னுடைய தகப்பனை போல மிகவும் அழகாக இருக்கும், சிவந்த மேனி, மிகவும் அழகு. 2வது பிள்ளை தன் தாயை போல கருப்பாக இருக்கும். தகப்பனார் அந்த மூத்த பிள்ளையை அதிகமாய் நேசிப்பார். தன்னை போல் இருப்பதனால், அழகாய் இருப்பதனால் அதை நேசிப்பதுண்டு. அந்த பிள்ளை சிறிதாக வளரும் பொழுதே அது சொல்லும்படிதான் அந்த வீட்டில் உள்ளவர்கள் கேட்பார்கள். அப்படியாக அது வளர்ந்து 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 அது துரைத்தனத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு எப்பொழுதும் தன் சகோதரிக்கு இடரல், தன் தாய்க்கு இடரல், தன் தகப்பனுக்கு இடரல், வார்த்தையினாலே, செயல்களினாலே, கிரியைகளினாலே, அதிகாரத்தினாலே வீட்டிலே இடரல். கடைசியாக அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையே இடரலாக்கி கொண்டாள். அவள் வாழ்க்கையே அழிந்து போனது. பிரியமானவர்களே, இந்த துரைத்தனம் இருக்கும் பொழுது குடும்பத்தில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. கணவர் துரைத்தனம் பண்ண ஆரம்பித்தால் வீட்டிலே இடரல்கள் இடரல்கள் இடரல்கள். வார்த்தையினாலே, தன்னுடைய சுய காரியத்தினாலே, அவருடைய எண்ணங்களினாலே அவர் இடரல் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஒருவேளை தாய்க்கு அப்படிப்பட்ட துரைத்தனம் இருக்குமானால் வீட்டிலே ஒரே துரைத்தனம் தான். சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், அவர்கள் சொல்வதைத்தான் நாம் செய்ய வேண்டும், அவர்கள் சொல்லுகிறபடிதான் படிக்க வேண்டும். பிள்ளைகள் எந்த பாடம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா சொல்லுகிறதைத்தான் கேட்க வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் சமுதாயத்தில் வரும்பொழுது, சபைகளில் வரும்பொழுது சபைகள் உடைந்து போகிறது. சபைகளிலே பரிசுத்தம் காணப்படுவதில்லை. இடர்கள் எவர்கள் மூலமாக வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இடர்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்திலே நன்மை உண்டாக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாரங்கள், இடரல்கள் உண்டாவதை
நாம் நிறுத்திவிட்டு நாம் ஒருவருக்கொருவர் வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் வீட்டிலே இருப்போமானால் வீட்டிலே மகிழ்ச்சி இருக்கும், சபையிலே ஒற்றுமை இருக்கும், சபையிலே இடரல் இருக்காது. பிரியமானவர்களே, இன்னும் பாருங்கள், வேதாகமத்திலே சில மனிதரை பார்க்க முடியும். அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியற்றவர்களாக காணப்பட்டார்கள். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத வேளைகளிலே அவர்கள் எப்படி சபையில இருந்தார்கள் என்று சொல்வது, சவுல் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சபையை துன்புறுத்தினான், அவன் சபை வளராதபடி இடரலாயிருந்தான், அவன் நிமித்தம் சபைகள் இடரலடைந்தது, சபைகள் பயந்து சபையில் உள்ளவர்கள் மறைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அவன் சபையை துன்புறுத்தினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சதுசேயரும் பரிசேயரும் தேவனுக்கு இடரலாயிருந்தார்கள். அவர் நன்மை செய்ய அவரை விடவில்லை, அவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விடவில்லை, அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்று சொல்ல விடவில்லை, அவருக்கு இடரல் அடைந்தவர்களாயிருந்தார்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக மத்தேயு 16:22, 16:23 பேதுரு தேவனுக்கு இடரலாக இருந்தார். இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன், நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லுகிறார். பேதுரு அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், அப்படி நடக்கக்கூடாது, உமக்கு அப்படி நேரிடக்கூடாது என்று சொல்லுகிறார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு இடரலாயிராதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இடரல் உண்டாகாதபடி இடரலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். நாம் சபையிலே இடரல் உண்டாகாதபடி நம்முடைய வார்த்தையினாலே, செயல்களினாலே, கிரியைகளினாலே சபைகளிலே இடரல் வந்த ஒரு சிறியவனுக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்களுடைய செயல்களினாலே, உங்களுடைய நடக்கையினாலே, உங்களுடைய பேச்சினாலே இடரலுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அப்பொழுது சபைகள் விருத்தி அடையும், நம்முடைய குடும்பம் விருத்தி அடையும். குடும்பத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாய் இருப்போமானால், மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருப்போமானால், வார்த்தையினால் செயலினாலே குடும்பம் சந்தோஷமாயிருக்கும். குடும்ப சந்தோஷமாயிருக்க வேண்டுமானால் இடரலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம். நித்திய ஜீவனை அடைவதற்கு அந்த இடரலை நாம் நம்மை விட்டு ஒழித்து விடுவோம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பு இயேசு சுவாமி, இந்த செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இடரல் அடையாதபடி, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து நித்திய ஜீவனை அடையும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டிருக்க ஒவ்வொரு மேலும் இடரல் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கட்டும், இடரலுக்கு அவர்கள் விலகி இருக்கட்டும், அவர்கள் மற்றவர்களுக்கு இடரல் இல்லாத இருக்கிற கிருபையை வையும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.